வெல்கம் டு வங்கி கிளாஸ் ரூம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 4வது யூனிட் பின்னங்கள். ஓகேவா? சம பாகங்களாக பிரிக்கப்பட்ட படத்தை வட்டமிடுக. இது எல்லாமே சம பாகங்களாக பிரிக்கப்படலை, இது மட்டும்தான் சம பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு, அதனால் அதை வட்டம் போட்டிருக்கோம். அடுத்து கொடுக்கப்பட்ட வடிவத்தை உனக்கு பிடித்த எண்ணிக்கையில் சம பங்கிட்டு மொத்த பங்குகளை எண்ணி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த வடிவத்தை 4ஆக பங்கு போட்டிருக்கேன். பங்கு போட்டு மொத்த பங்குகள் 4 அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்து ஒவ்வொரு வடிவத்திலும் ஒரு பாகத்திற்கு மட்டும் வண்ணம் தீட்டி அதை குறிக்கும் பின்னத்தை எழுதுக. இது மொத்தம் 3 பாகங்கள் இருக்குது, அதனால் 3 கீழே போட்டுக்கிட்டோம். வண்ணமிட்ட பாகம் 1, அதனால் 1/3 போட்டுக்கிட்டேன். அடுத்து இது மொத்த பாகம் 4, ஒரு பாகத்துக்கு வண்ணமிட்டா 1/4. அடுத்து இதில் மொத்தம் 2 பாகம் இருக்குது, அதனால் 2 கீழே போட்டுக்கிட்டு மேலே 1 போடணும். மொத்தம் எத்தனை பாகம் இருக்குங்கிறத கீழே போட்டுக்கணும். அதில் எது கலர் பண்ணிருக்காங்களோ இல்லை புள்ளி வச்சுருக்காங்களோ அதை என்ன பண்ணணும், மேலே போடணும். ஓகேவா? மொத்த பாகங்களின் எண்ணிக்கை கீழே தான் வரணும், பகுதியில் தான் வரணும். அடுத்து பின்னங்களுக்கு ஏற்ப வண்ணமிடுக. பின்னங்கள் ஃபஸ்ட்டு மொத்தம் 4 பாகம் இருக்குது, இதை அவங்களே போட்டு காமிச்சிட்டாங்க. நம்ம வண்ணம் மட்டும்தான் போடணும். மேலே இருக்கிற நம்பருக்கு தான் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை பகுதிகளுக்கு தான் வண்ணமிடணும். நான் பென்சிலாலே போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கூட போட்டுக்கலாம். இங்கே 2 பாகத்துக்கு வண்ணமிட சொல்லியிருக்காங்க, 2 போட்டுக்கிட்டோம். இங்கே 7 பாகத்துக்கு வண்ணமிட சொல்லியிருக்காங்க, அதனால் 7 பாகத்துக்கு வண்ணமிட்டிருக்கோம். அடுத்து வண்ணம் தீட்டப்படாத பகுதியின் பின்ன வடிவம். வண்ணம் தீட்டாமன்னா வெள்ளை கலரில் இருக்கிறது மொத்தம் 2 பங்கு இருக்குது, அதை கீழே போட்டு வண்ணம் தீட்டாமல் இருக்கிறது 1, அப்போ 1/2 போட்டுட்டேன். அடுத்து இதில் மொத்த பங்குகள் 4, அதில் வண்ணம் தீட்டாமல் இருக்கிறது 3, அதை போட்டுட்டோம். அடுத்து இங்கே மொத்த பங்குகள் 4, அதில் வண்ணம் தீட்டாமல் இருக்கிறது நடுவில் இருக்கிறது தான் 1. நிழலிடப்பட்ட பகுதியின் பின்ன வடிவத்தை, இதில் எது கலர் பண்ணிருக்காங்களோ அந்த பின்னத்தை எழுத சொல்லியிருக்காங்க. கலர் பண்ணிருக்கிறது மொத்தம் 6, மொத்த பங்குகள் 10, அதை கீழே போட்டுக்கிட்டோம். அதில் கலர் பண்ணது 6, மேலே போட்டுக்கிறோம். இதில் மொத்த பங்குகள் 6, அதை கீழே போட்டுக்கிறோம். அதில் கலர் பண்ணது 2. அடுத்தது மொத்த பங்குகள் 4, 1 2 3 4, அதில் கலர் பண்ணியிருக்கிறது 1. அடுத்து மலர் தனது பிறந்தநாள் கேக்கை பங்கிட்டதை உற்று நோக்கி விடையளி. மலர்ன்ற பாப்பா அதோட பர்த்டே கேக்கை பங்கு பிரிச்சிருக்கு. ஓகேவா? அவங்க அப்பாவுக்கு கொடுத்து மொத்தம் எத்தனை பங்காக போட்டிருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 பங்காக போட்டிருக்கு. அதில் அவங்க அப்பாவுக்கு என்ன கொடுத்துருக்கு, 1 பங்கு கொடுத்துருக்கு. அப்போ 8ல் 1 பங்கு கொடுத்துருக்கு அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து அம்மாவுக்கு கொடுத்த கேக் அம்மாவுக்கு 2 பங்குகள் கொடுத்துருக்கு, 8ல் 2 பாகங்கள் கொடுத்துருக்கு. அடுத்து தம்பிக்கு கொடுத்த கேக் 8ல் 3 பாகங்கள். ஓகேவா? நம்ம இல்லை வெறும் 3 பாகங்கள் வேணாலும் எழுதிக்கலாம், இல்லை இது மாதிரி 8ல் 3 பாகங்கள்னு கூட எழுதிக்கலாம். அடுத்து இதில் 1/4 பாகங்கிறது இந்த ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கிறது தான் 1/4 பாகம். இது முழுசாக இருக்குது, அதில் அரைனா இது, கால்னா 1 மட்டும் இருக்கிறது தான் கால். இது அப்போ இது மட்டும்தான். ஓகேவா? அடுத்து 16ல் அரை பாகம் 8, 4ல் 3/4 பாகம் 400ல் 3/4 பாகம் 300. அடுத்து பூங்கொத்தில் உள்ள வண்ண பூக்களை குறிக்கும் பின்னங்களை எழுத சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை பூ இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இருக்குது. மொத்தம் 17 பூக்கள் இருக்குது. அதில் மஞ்சள் பூக்கள்னால் 1 2, அப்போ 17 கீழே மொத்த பூக்களை கீழே போட்டுட்டு மேலே மஞ்சள் பூக்கள் என்ன பூக்கள் கேட்டாங்களோ அதை மேலே போட்டுக்கணும். சரியா? எல்லா பின்னத்துலேயுமே கீழே பகுதியில் மொத்த பூக்களின் எண்ணிக்கையை போட்டுக்கிறோம். அடுத்து ஊதா பூக்கள் 6 இருக்குது, 3 4 5 6 பூக்கள். சிவப்பு பூக்கள் 1 2 3 4 5 இருக்குது. இளஞ்சிவப்புனா பிங்க் கலர், பிங்க் 1 2 3 4, அப்போ 4/17. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தொகுப்பிலும் உனக்கு பிடித்த எண்ணிக்கையில் வண்ணம் தீட்டி அதை குறிக்கும் பின்னத்தை எழுதுக. முதல்ல மொத்த பூக்களின் எண்ணிக்கை எழுதி கீழே போட்டுக்கணும். அதில் நமக்கு பிடிச்ச அளவுக்கு தீட்டினோம்ல, எத்தனை தீட்டிருக்கோம், 4 தீட்டிருக்கோம், வண்ணம் தீட்டிருக்கோம், அதனால் 4 மேலே போட்டுக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததும் நமக்கு பிடிச்ச அளவுக்கு கலர் பண்ணி சொல்லிட்டாங்க, அதனால் முதல்ல எத்தனை இருக்குன்னு எண்ணி கீழே 9 போட்டுக்கிட்டோம். அதில் கலர் அடித்தது 5. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். மொத்த எண்ணிக்கை பலூன் 8, அதை கீழே போட்டுக்கிட்டேன். அதில் கலர் அடித்தது 3. இதுலேயும் மொத்த கொடைகள் 9, அதில் கலர் அடிச்சிருக்கிறது 2. நீங்கள் எத்தனை அடிக்கிறீங்களோ, கலர் எத்தனை அடிக்கிறீங்களோ அதை மேலே போட்டுக்கணும். ஆனால் கீழே இருக்கிறது ஒரே நம்பர் தான் வரும். எத்தனை இருக்கோ அது மாறவே மாறாது. இருக்கிற கொடை எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அதை எண்ணி போட்டுக்கணும். அடுத்து படத்தை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இப்போது நாய் பொம்மையை குறிக்கும் பின்னம் கேட்டிருக்காங்க. நாய் பொம்மை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 2 3 பின்னம் இருக்குது, 3 பொம்மை இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை பொம்மை இருக்குன்னா 4 8
11 14 பொம்மை மொத்தம் இருக்குது. அப்போ 14ல் 3 பொம்மை நாய் பொம்மை, இதுதான் பின்னம். அடுத்து 5/14 இப்பின்னம் குறிக்கும் பொம்மை முயல். 5 பொம்மை எதில் இருக்குன்னா 1 2 3 4 5. அப்போ முயல் பொம்மை தான் 5/14ங்கிறத குறிக்கிறது. அடுத்து மான் பொம்மையை குறிக்கும் பின்னத்தின் பகுதி இப்போது இங்கே மான் பொம்மையை குறிக்கும் பின்னத்தின் பகுதின்னு கேட்டிருக்காங்க. மான் பொம்மையோட பின்னம் என்னன்னா 3/14. மொத்தம் இருக்கிறது 14, அதில் 3 பங்கு. இதில் பகுதின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், பகுதிங்கிறது இதுதான் 14. ஓகேவா? அடுத்து இத்தொகுப்புடன் மேலும் 2 சிங்கம் ஒரு நாய் பொம்மையை சேர்த்தால் தற்போது சிங்கங்களை குறிக்கும் பின்னம். ஏற்கனவே சிங்கங்களோட எண்ணிக்கை 1 2 3, அது கூட 2 சிங்கம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா 5 வரும் மேலே. ஆனால் ஏற்கனவே 14 பொம்மை, அது கூட மேலே 3 பொம்மை சேர்த்துட்டா 5/17. இதுதான் ஆன்சர். யாழினி 3/7 போட்டிகளில் தங்கப்பதக்கத்தையும் மீதமுள்ள போட்டிகளில் வெள்ளி பதக்கத்தையும் பெற்றால் எனில் அவள் பெற்ற பதக்க தொகுப்பு. அதாவது மொத்தமே 7 பதக்கம் தான், அதில் 3 தங்கம் மீதி 4 வெள்ளி. ஓகேவா? அப்படி இருக்கிறது இதுதான். அடுத்தது மீன் தொட்டியை உற்று நோக்கி தங்க மீன்களுக்கான பின்னம் தேர்ந்தெடு. மொத்தம் 9 மீன்கள் இருக்குது. அதில் தங்க மீன்கள் 5 இருக்குது. அப்போ 5/9. பகுதி 10 தொகுதி 6 கொண்ட பின்னம். இதில் மொத்த பழங்கள் 10 வரணும். அப்போ தொகுதி 6 கொண்டது எது வரும்னா கொய்யா பின்னம் குறிக்கும் கொய்யா பழங்கள் கொண்ட பழத்தொகுப்பு. இதில் இங்கே பாருங்கள், மொத்தம் 10 பழம் இருக்கணும். 10 பழம் எதில் இருக்குன்னா இதுலேயும் 10 பழம் தான் இருக்குது, இதுலேயும் 10 பழம் தான் இருக்குது. ஆனால் மேலே 6 செலக்ட் பண்ணணும். கொய்யா பழங்கள் 6 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொய்யா பழங்கள் கொண்ட பின்னம்னா கொய்யா பழங்கள் 6 இருக்கிறது தான், அதனால் இதுதான் சரி. அடுத்து வளவன் தான் எதிர்கொண்ட 50 பந்துகளில் 27 பந்துகளை எல்லைக்கோட்டிற்கு திருப்பினால் எல்லைக்கோட்டிற்கு திருப்பிய பந்துகளை குறிக்கும் பின்னம். மொத்தம் பந்துகள் 50, எல்லைக்கோட்டுக்கு திருப்பினது 27, அதனால் இதுதான் ஆன்சர். அடுத்து வனஜா தன்னிடம் உள்ள 5 ரூபாய் நாணயங்களை அவற்றில் உள்ள வருடங்களின் அடிப்படையில் பிரித்து வைத்தால் அட்டவணை ஒன்று நோக்கி 2019 வருடமிட்ட நாணயங்கள் 7. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12 9 21 28. மொத்த நாணயங்களின் எண்ணிக்கை 28, அதை கீழே போட்டுக்கணும். அதில் 2019 7 இருக்கிறதுனால 7/28. அடுத்து பொறுத்துக. 2/4ங்கிறது இங்கே இருக்குது, 3/4 இங்கே இருக்குது, 2/6 இங்கே, 3/8 இங்கே இருக்குது, 1/3. ஓகேவா? அடுத்து 1/4 என்ற பின்னத்தை குறிக்கும் படம். 4 பகுதி இருக்கணும், அதில் 1 மட்டும் வட்டம் கலர் பண்ணிருக்கணும்னா இதுதான் அது. அடுத்து வண்ணம் தீட்டப்பட்ட பாகத்திற்கான பின்னம். மொத்த பாகங்கள் 6, அதில் வண்ணமிட்டது 3, அப்போ இதுதான் வரும். அடுத்து தொகுப்பில் அதிக எண்ணிக்கையில் உள்ள பந்துகளுக்குரிய பின்னம். மொத்தம் எத்தனை பந்து இருக்குன்னா 3 6 12 பந்து. அதில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது இந்த வெள்ளை பந்து, அப்போ அதோட எண்ணிக்கை 6, 6/12. அடுத்து வட்டமிட்ட பழங்களின் பின்ன வடிவம். இதில் வட்டமிட்டிருக்கிறது எத்தனைனா 3. மொத்த பழங்களின் எண்ணிக்கை 7, கீழே போட்டுக்கணும். அதில் வட்டமிட்டது 3. அடுத்து விடுபட்ட பின்னங்கள். இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா மொத்தம் 8 பகுதியாக பிரிச்சுருக்கோங்க. அதில் ஒவ்வொன்று. அப்போ 1/8 1/8ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுலேயும் என்ன தான் வரும், 1/8 1/8 தான் வரும். அடுத்து வட்ட விளக்கப்படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு. இதில் 30 மாணவர்கள் வரைஞ்சி வச்சிருந்த பூக்களின் வண்ணத்திற்கு ஏற்ப எண்ணிக்கை ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. நீல வண்ண பூக்கள்ங்கிற பின்னம் நீலம் 10 கலர் 10 இருக்குது. மொத்த பூக்கள் எண்ணிக்கை 30. அப்போ நீளம்ங்கிறது 10/30. மிக குறைந்த எண்ணிக்கையில் என்ன குறிச்சிருக்குன்னா 5ங்கிறது தான் மிக குறைந்த எண்ணிக்கை. அப்போ 5/30. அடுத்து மிக அதிக எண்ணிக்கைங்கிறது 15, 15/30. நானே உருவாக்குவேன். கொடுக்கப்பட்டுள்ள பின்னங்களுக்கு ஏற்ப படம் வரைந்து வண்ணம் தீட்டி மகிழ்கன்னு சொல்லியிருக்காங்க. கீழே 4 பகுதி இருக்குன்னா 4 பகுதியாக பிரிக்கணும். ஒரு படம் வரைஞ்சி அதை 4ஆக பிரிச்சுக்கணும். அதில் ஒரு பங்குக்கு மட்டும் கலர் அடிச்சுக்கணும். அதே மாதிரியும் 4ல் 2 பங்கு. அடுத்து இதுக்கும் என்ன பண்ணணும், ஒரு படம் வரைஞ்சி அதை 4ஆக பிரித்து அதில் 2 பங்குக்கு மட்டும் வண்ணம் இட்டுக்கணும். அடுத்தது 3/4. அடுத்து 4/6. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3/5. ஓகேவா? இப்போ நம்ம எந்த பொருள் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஆப்பிள் வேணாலும் வரையலாம், பூ வேணாலும் வரையலாம். அதில் ஆனால் 9 வரைஞ்சி அதில் 3க்கு மட்டும் கலர் பண்ணிக்குவோம். ஓகேவா? தேங்க்யூ. இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.